கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடியோவில் கேட்ட வினாவுக்கான விடை இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? தேவனை உண்மையாக தேடினால் என்ன நடக்கும்? இதுக்கான பதில் அவரை கண்டுபிடிப்போம். யூடியூப் கமெண்ட்ஸ்லாம் இதுக்கான பதிலாக ஒருத்தன் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? சுத்தமான இருதயம் என்பதன் அர்த்தம் என்ன? இதுக்கான பதிலாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சரியான பதிலாக நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are the pure in heart, for they shall see God. Matthew 5:8. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? ஒரு சிறிய கிராமத்துல யோசேப்புன்ற இளைஞன் வாழ்ந்து வந்தானா. அவன் சந்தையில வேலை செய்து கொண்டிருந்தானா. அங்க நிறைய பேர் அதிக லாபம் வரத்துக்கு பொய் பேசுவாங்களாம், ஏமாத்துவாங்களாம். நண்பர்களுமே சொல்லுவாங்களாம், கொஞ்சம் பொய் பேசினா சீக்கிரமா பணக்காரனா ஆகலாம்னு சொல்லிட்டு. ஆனா யோசேப்பு நேர்மையா வாழ முடிவு செய்தானா. வாடிக்கையாளர் தவறுதலா அதிக பணம் கொடுத்தா கூட அது திருப்பி கொடுப்பானா. கெட்டுப்போன பழங்களை மறைக்காம உண்மையை சொல்லுவானா. சிலர் அவனை பார்த்து சிரிப்பாங்களாம். ஒரு நாள் வயதான ஒரு பயணி சந்தைக்கு வந்தாரா. யோசேப்போட நல்ல மனதையும் நேர்மையும் கவனித்தாரா. அவர் போறதுக்கு முன்னாடி சொன்னாரா, மகனே, உன்னோட இருதயம் சுத்தமா இருக்கு, அப்படிப்பட்டவங்கள தேவன் ஆசீர்வதிப்பார்னு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பயணி பெரிய வியாபாரின்னு யோசேப்பு அறிந்தானா. நம்பிக்கைக்குரிய ஒருவரை அவர் தேடிக்கொண்டிருந்தாரா. யோசேப்பையே அவரோட வேலைக்கு தேர்ந்தெடுத்தாரா. அப்ப யோசேப்பு புரிந்து கொண்டானா, சுத்தமான இருதயம் உள்ளவர்கள் தேவனை நெருக்கமா அனுபவிப்பார்கள், அவருடைய ஆசீர்வாதத்தையோ வழிநடத்துவதையோ கண்டிப்பா காண்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் அறிந்து கொண்டானா. ஆமென்.